என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் தான் அவனை வேணான்னு சொல்றேன்ல, அப்பயும் கேட்காம அவன் தான் வேணும்னு நினைக்கிறா. போகட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? போய் கஷ்டப்பட்டா தானே தெரியும் என்னோட அருமையெல்லாம். ச்சே, ஏன்டா அந்த செக் போஸ்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு போனேன்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன பெரிய டாக்டர், அவன் தான் வந்து அறிவு கெட்டவன் மாதிரி சொல்றானோ. இவ அதுக்கு மேல அம்மா அப்பா கிடையாதான், அக்கா தங்கச்சி கிடையாதான், யாருமே இல்லையா. அதனால ஜாலியா இருக்குமா. இருக்கும் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறாளே. அந்த பையன் எப்படிப்பட்டவன், அவனோட கேரக்டர் என்ன, அதெல்லாம் அந்த மரமண்ட ஏதாவது கவனிச்சுச்சா? ஒருவேளை அவன் தண்ணி அடிக்கிறவனா கூட இருக்கலாம். டாக்டர்னு வேற சொல்றான். பார்ட்டி பப் அப்படி கூட இருக்கலாம்ல. ஒருவேளை சிகரெட் எல்லாம் அடிப்பானோ, இல்ல சைட்ல பொண்ணுக்குன்னு சிச்சி இருப்பாங்க. பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவனா இருப்பாங்களா? டேய் டேய், யாரா அது? யாரா யாரு இப்ப என்ன கூப்பிட்டது? இங்க பாரு கண்ணா. டேய், என்னடா என்ன மாதிரி வந்து நிக்கிற? என்னடா என்னோட ட்வின்னா நீனு? நீ பிறந்ததா எங்க அம்மா சொல்லவே இல்லையே. இல்ல கண்ணாடியில எதுவும் பாத்துக்கிட்டு இருக்கேனா? கண்ணாடியில பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ் தானே இருக்கணும். இவன் வேற ட்ரெஸ் போட்டிருக்கான். டேய், யாரா நீனு? ஐயா டேய், நான் உன் மனசாட்சிடா. மனசாட்சியா? நீ எப்படி வெளியே வந்த? எப்போதும் உடம்புக்குள்ள இருந்து தானே என்ன போட்டு குழப்புவ. ஆமாண்டா, எப்போதும் உள்ளுக்குள்ள இருந்து தான் குழப்புவேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வெளியே வந்தேன். ஐயோ, நானே மொத்தமா குழம்பி போய் உட்காந்துருக்கேன். நீ வேற தனியா வந்து ஏன்டா இன்னும் குழப்புற? டேய், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? நிம்மதிய பார்த்ததுல இருந்து ஏன்டா என்னைய நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்க? மனுஷங்களை குழப்பி தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ மனசாட்சியான என்னையவே குழப்பிட்டீல. டேய், பின் என்னடா அந்த நிம்மதி என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா தெரியுமா? எனக்கு டென்ஷன் ஆகாதா? என்ன வார்த்தைடா சொன்னா? காலையில இருந்து அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்க. என்ன வார்த்தை சொன்னா சொல்லு? அந்த டாக்டர் எவனோ ஒருத்தன் ரோட்ல போறான், அவனை போய் பிடிக்குதுன்னு சொல்றான். எனக்கு கோவம் வருமா வராதா? ஏண்டா அவ ஒரு பையனை பார்த்து அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட சொல்றான். நீ அவன்கிட்ட தானே போய் பேசணும். உனக்கு எதுக்கு கோவம் வருது? நீ என்ன நிம்மதியாவா லவ் பண்ற? இல்ல, ஆனா எப்படி அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்? இது என்னடா அநியாயமா இருக்கு? நீ கூட தான் ஊர்ல இருக்கும்போது அங்கவை சங்கவைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன. அப்புறம் இங்க வந்து கண்ணுக்கினியால் மேமையும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன. எல்லாத்துக்கும் நீ சொல்லும் போதெல்லாம் அவளும் மண்டையாட்டிட்டு தானே இருந்தா. அது வந்து டேய், உங்க 2 பேரோட டீலிங் என்னன்னு நீ மறந்துட்டியா என்ன? நீங்க 2 பேரும் தான் மியூச்சுவலா பேசிக்கிட்டீங்க. உனக்கு அவ பொண்ணு பார்த்து தருவா, அவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து தரணும். இதுதானடா உங்க 2 பேரோட டீலிங். ஆமா, அதுக்கேத்த மாதிரி தான் கண்ணுக்கினியால் மேமும் உனக்கு மாட்டினாங்க. பட் ஒன் நேரம் அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. சோ இப்போ நிம்மதியோட டர்ன். அவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து தானே ஆகணும். இல்ல, அது நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? ஒன்னும் எனக்கு புரியல. டேய் ஆதி, உனக்கு 2 ஆப்ஷன் தான்டா. ஒண்ணு, அவளை சுத்தமா உனக்கு பிடிக்காம இருக்கணும். அப்படின்னா அவெல்லாம் யாரு நமக்கு? நம்ம எதுக்கு அவளுக்கு போய் மாப்பிள்ளை தேடணும்னு அவளை வெறுத்துட்டு போயிடலாம். அப்ப ரெண்டாவது ஆப்ஷன், நீ அவளை லவ் பண்ணிருக்கணும். ஆமா, பின்ன லவ் பண்ற பொண்ணுக்கு போய் எவனாவது மாப்பிள்ளை தேடுவானா? ஓ மனசுக்குள்ள ஒரு வேலை நிம்மதி இருந்தானா உனக்கு அவளுக்கு மாப்பிள்ளை தேட பிடிக்காது இல்லையா? அவ மேல உனக்கு அளவுக்கு அதிகமா வெறுப்பு இருக்கணும். இது 2 தவிர வேற ஆப்ஷனே இல்லடா ஆதி. நீ சொல்றதும் சரிதான். ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்கு? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ தான் சொல்லணும். நீ தானடா என் மனசாட்சி. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, சொல்ல. டேய், நான் தான் உன் மனசாட்சி, இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட முடியுமா? நீயும் கொஞ்சம் யோசிடா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. என்ன? சரிடா நாயே, பட்டா? ஐயோ, என்ன போயிட்டான். ஒரு நல்ல முடிவா அவனே சொல்லுவான்னு பார்த்தா அவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். நம்ம இப்ப என்ன முடிவு எடுக்கிறது? நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா. ஆதி, 2 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கவே கூடாது, உன்கிட்ட எதுவுமே பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உட்காருவேன்னு சத்தியமா நான் நினைக்கலடா. சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவாளு கிடைச்சிட்டா. சிங்குச்சா சிங்கு சிங்குச்சா சிங்குச்சா சிங்கு சிங்குச்சா சிங்குச்சா சிங்கு சிங்குச்சா சிங்குச்சா சிங்கு சிங்குச்சா டாய் டாய். என்னம்மா? நான் தான் ரோபோ. என்னோட பெயர் சுடர் மெகாபைட்ஸ் 0 ஜிகாஹைட்ஸ். ரோபோவா? ஆமாம்,
வெறும் ரோபோ கிடையாது, ஸ்பெஷல் ரோபோ. ஸ்பெஷல் ரோபோனா? உன் கையை பிடித்து உன் மனதில் உள்ளவற்றை நான் சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு ஸ்பெஷல். அப்படியா? ஆமாம். இப்பொழுது நான் உன் கையை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓடுகிறது என்று நான் சொல்லவா? இல்லம்மா, வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லத்தான் செய்வேன். சரி சொல்லு. என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உன் மனசில் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா? என்ன கரெக்டா சொல்றாங்க? இல்லையே. இல்லை இல்லை, என் கணிப்பு தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ பொய் கூறுகிறாய். நீ ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறாய். நம்ம குழப்பத்துல தான் இருக்கோன்னு அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா, எங்கம்மா இருக்க? வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்னை காணோம். எங்க போயிட்ட நீ? ஹே நிம்சு, வீட்டுக்கு வந்துட்டியா? ஏடி, நீ தானே சொன்ன இன்னைக்கு வர லேட் ஆகும்னு. அதனால தான் நான் பக்கத்துல இருக்க பார்லருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது? பார்லருக்கு போயிருக்கியா? ஏமா? அது ஒண்ணும் இல்லடி, நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலா இருக்கால, அவளுக்கு பர்த்டேடி. பெரிய ஃபங்க்ஷனா வைக்கறாங்களாம். அதான் மேனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல்லாம் பண்ணலாம்னு வந்துட்டேன் நிம்சு. இப்போ அந்த ஷீலா பிறந்த நாள் ரொம்ப முக்கியமாமா. மா ப்ளீஸ்மா, நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். நீ மட்டும் தான் எனக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ப்ளீஸ் வாமா, இப்பவே உடனே வீட்டுக்கு வா. ஏய், பாதி ஃபேஷியல் தாண்டி பண்ணிருக்காங்க. மம்மீதி நான் கூட பண்ணி விடுறேமா. மா ப்ளீஸ், இது என்னோட லைஃப் மேட்டர். உன்னை தவிர இதை நான் வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாதுமா. ப்ளீஸ் வாயே. சரி சரி வை, நம்ம இல்லைன்னா அந்த உலகமே அழிஞ்சிரு போல. மா, நான் தானே உன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன், நீ உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். நீ வீட்டுக்கு வந்து என்னமோ நீயா கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் விட்டுட்டு இருக்க. டேய், இது ஒரு வகையான டெஸ்டிங் டி. டெஸ்டிங்கா? ஆமா, நீ இன்னமும் குழப்பத்துல தான் இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நானே உன்னை டெஸ்ட் பண்ணேன். புரியலமா? இல்லடி, நான் வெளிய இருந்து வரும்போதே உன்னை கவனிச்சேன். நீ ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தியா? அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் நீ இன்னமும் அந்த குழப்பத்துல தான் இருக்கேன்னு. அதான் சும்மா இன்னும் நீ குழப்பத்துல தான் இருக்கியா இல்ல தெளிவாயிட்டியான்னு டெஸ்ட் பண்ணலாமேன்னு நானே சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுமா, இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அம்மா, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவியா? என்னடி, எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, பாத்துக்கலாம். நான் சொல்ல போற விஷயம் எனக்கு நடந்ததில்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு. அவளுக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு இதுக்கு பதில் தெரியல, நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். அதான் உன்கிட்ட கேக்குறேன். நீ எனக்கு அதுக்கான சொல்யூஷனை சொல்லு, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? டேய் மாப்ள, என்னடா அதுக்குள்ள வந்துட்டியா? ஆமா, என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? எதுக்கு? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நிம்மதி கூட உன்னை வர சொன்னுச்சே, அந்த டாக்டர் பாக்குறதுக்கு போறியா போலையா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, ஆனா அந்த பையனுக்கு என் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ ரொம்ப போராடிட்டு இருக்கா. அதுக்காக இன்னொரு பையனை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறா. அந்த இன்னொரு பையன் ஒரு டாக்டர்மா. இப்ப அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்சு இவன் கிட்ட இருந்து அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அவனை பாக்குறதுக்காக காலையில 10 மணிக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. இது கரெக்டாமா? அவ விரும்புற பையன் வருவானா? ஐயோ, இதுதான் உன்னோட டவுட் ஆடி. இங்க பாருடி, இந்த காலம் அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பொண்ணோ இல்ல பையனோ அவங்க விரும்புற ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட பேசுறது பழகிறது கூட பெருசா பிடிக்காது. அததான் பொசசிவ்னஸ்னு சொல்லுவாங்க. ஆமாமா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நிம்மதி செய்யறான், நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும்? ஆனா நானும் அந்த தப்ப பண்ணிருக்கேன்ல, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டி. ஒருவேளை அந்த பையனும் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றானா கண்டிப்பா அந்த டாக்டர் பாக்குறதுக்கு அந்த பையன் வரமாட்டான். நான் பேசாம நாளைக்கு காலையில 10 மணிக்கு அந்த டாக்டரை போய் பார்க்கவா? ஒருவேளை அந்த பையன் இந்த டாக்டரை பார்க்க வரலனா இத வச்சு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கலாமாமா உண்மையாதான் அந்த பையன் இவளை லவ் பண்றானு? ஆமாண்டி, ஒருவேளை அந்த பையன் மனசுலயும் அந்த பொண்ணு இருக்கானா கண்டிப்பா இவ அந்த டாக்டரை பார்க்கணும்னு கூப்பிட்டப்போ அந்த பையன் வரக்கூடாது. அப்பதான் அவன் மனசுல இவ இருக்கான்னு அர்த்தம். கரெக்ட் தான். ஒருவேளை வந்துட்டானா? டேய், அந்த டாக்டரை நீ போய் பார்த்து என்ன பண்ண போற? இல்ல நிம்மதி உங்களை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டா நீங்க வேணான்னு சொல்லிருங்கன்னு நான் போய் சொல்ல போறேன். டேய், நீ என்ன லூசாடா? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்றதை விட நிம்மதி இப்ப யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவளை யாரையும் லவ்வும் பண்ண கூடாது. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். நான் போய் நாளைக்கு அந்த டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வர போறேன். அதுவும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னது? நிம்மதி காலையில 10 மணிக்கு தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா. எப்படியும் நான் வராம உள்ள டாக்டர் கிட்ட போக மாட்டா. ஆனா நான் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. வெளியவே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆமா, 10 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவா. நான் அவ கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன். அப்போ
அவ என்ன முடிவு பண்ணுவா? நான் இல்லாம டாக்டர் கிட்ட போய் பேசுவாளா மாட்டாளா? ஹோ, இப்போ உனக்கு அந்த சந்தேகம் வேற வந்துருச்சா? ஆமாண்டா, நிம்மதி மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்துட்டானா அது அப்புறம் கூட பேசிக்கலாம். இல்லம்மா ப்ளீஸ் சொல்லு. ஒருவேளை அவன் அந்த டாக்டர் பார்க்க வந்துட்டானா அவன் மனசுல அந்த பொண்ணு இல்லைன்னு அர்த்தம். நாளைக்கு காலையில நான் போய் அந்த டாக்டரை பார்த்து பேசதான் போறேன். உனக்கென மட்டும் வாழும்